எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் தலை அப்படின்னு சொல்லி புதுசாக இப்போ யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா இத்தனை நாள் நாங்கள் ஆன்லைன் வரல, எப்பவுமே ஸோ ஒர்க் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மின்சாரமும் சரி சம்சாரமும் சரி கரெக்டாக இல்லை அப்படின்னா விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அதோட ஃபீலிங்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஃபோக்கஸில் போயிட்டு இருந்தோம், வேலை பிஸியாக தான் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் ட்ரெண்ட் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்மள இந்த ட்ரெண்டில் இல்லை அப்படின்னா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ அப்டேட்ஸ் வந்து கம்பல்சரி இந்த இதில் நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன நாலேஜபிள் வேணும், எது பட்ஜெட் ரீதியாக எது வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எலக்ட்ரிஷியன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ எங்ககிட்ட அப்படி இல்லை, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்னைக்கு யார் எங்கெங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சைட் ரீதியாக எல்லாமே எழுதிடுவோம். அப்டேட்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் குரூப்லேயே. ஸோ அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்த்து கொடுத்துருவாங்க. என்ன டவுட் என்ன ஏதுனால எனி டைம் எப்போ வேணால் கால் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வேலை கொடுத்தா தான் கால் பண்ணணுங்கிறது கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பெரிய வேலை புது வேலை தான் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ரெண்டுக்குமே நீங்கள் ஃபால்ட் ஆகட்டும், எது ஒரு சின்ன லீக்கேஜ் அப்படின்னா கூட, ஒரு பல்ப் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எங்கெங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், காங்கேயம் 5 இடத்தையும் கவர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இது போக நாங்கள் திருச்செந்தூர், இந்த எல்லா பக்கம் வெளி ஸ்டேட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்டாகி பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் எங்கிட்ட. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணுறதை விட வேலையோட குவாலிட்டி கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறேன். எந்த சைட் வேலை செஞ்சாலும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதில் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்கிற பிராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுறதா எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் ஐட்டம். ஏன்னா நீங்கள் டெய்லியும் சுவிட்ச் போட்டே ஆகணும், டெய்லியும் தண்ணி திருவி ஆகணும். ஸோ இதுக்கு மொத்த கான்டாக்ட் விட்றீங்க, அதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் வைஸ் அப்படிங்கிறனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ இந்த செவுத்தை எங்கேயுமே மாற்றி வைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கும் போது நீங்கள் அதை எத்தனை வாட்டி தான் போட்டிருப்பீங்க, ஆஃப் பண்ணியிருப்பீங்கன்னு பாருங்கள். அதில் உள்ள யூஸ் ஆகிற ஒயரை பாருங்கள். அப்படிங்கும்போது நீங்கள் குவாலிட்டி வைஸ் போகிறது தான் பெட்டரான ஆப்ஷன். நிறைய பேர் வந்து எனக்கு ரேட் இவ்வளோ பண்ணித்தரேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே லாபம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படி லாபம் பார்க்குறவங்க வந்து எப்படி மொத்த ரேட்டுக்கு எடுக்கும்போது குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 10 ரூபாங்கிறது 20 ரூபா எப்படி மிச்சம் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நான் ஆன்லைனில் நிறையா இன்ஜினியர்ஸ் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். இப்போ எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். பார்த்தா வீடியோ பார்த்து நிறையா நானே ஏமாந்துருக்கேன்னு வைங்களேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு கட்டத்தில் ஈரோடு இப்போ ரீசனாக தீபாவளிக்கு தான் வேலை செஞ்சோம். எங்கள் அப்பா தவறிட்டாருன்னு சொன்ன சுச்சுவேஷனில் கூட மேன் பவர் அனுப்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடுத்தோம். இன்னும் பேமெண்ட் வரல, கூப்பிட்டா ஃபோன் எடுக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஹம்பர்லா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பயங்கரமாக பேசுவாங்க, நானும் அதை நம்பி விழுந்துட்டேன். ஸோ இப்போதான் தெரியுது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நிறைய அதே மாதிரி ஃப்ராடு நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்து பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நேரில் மட்டும்தான் இவ்வளோ கான்டாக்ட், இவ்வளோ வேலை எங்களுக்கு போயிட்டு இருக்கு. டெய்லியும் ஒரு 5 பேர் நம்மகிட்ட ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக மேன் 10லைனா வெளியிருந்து எடுக்கிறோம். அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, சர்க்குலேஷன். நாங்கள் இப்போ ஒருத்தர் செஞ்சு தரோம், ரெஃபரல் பண்ணுறாங்க, அது மூலியமா செய்யறோம். ஆன்லைன் நாங்கள் வரல. இப்போ ஏன் ஆன்லைன் வர்றோம் அப்படின்னா, நாங்கள் இன்னும் பெருசாக வளரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நம்ம கஸ்டமர் ஆகட்டும், நம்ம எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்கன்னா, ஏன் இதை நம்ம இதை விட பெட்டரா பண்றோம், ஏன் இதை வந்து பண்ண முடியாது, நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்னன்னா, தொழில் சர்டிபிகேஷன் இருக்கணும் மெயின். அதனாலதான் இந்த வீடியோ இதெல்லாம் எடுக்க எங்களுக்கு டைம் இருக்காது. போட்டோ எடுத்து வச்சிருப்போம், வேலையெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்போம். அது எதுக்காகனா, ஒரு நாளைக்கு இது டவுட் அப்படின்னா பாக்குறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, சைட்டோட போட்டோ, எல்லா சைட்டோட போட்டோவும் எடுத்துருவோம். ஒரு சைட் வேலை செய்யறோம்னா ரூஃப்ல இருந்து பிளம்பிங் லைன்ல இருந்து பினிஷிங் லைன் வரைக்கும் எல்லாமே போட்டோ எடுத்து கம்பல்சரி ஒரு மெமரி கார்டில் போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா ஃபியூச்சர்ல நாளைக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அது ஒரு மெமரிஸா நாங்கள் கொடுத்துட்டு வந்துருக்கோம் ரெகுலரா. ஒன்றும் அதுக்கு நாங்கள் பெருசா ஒன்றும் செலவு பண்றதில்ல. 250 ரூபா ஒரு மெமரி கார்டு, அவ்வளவுதான். அதில் எடுத்து அப்லோட் பண்ணி கொடுத்துறோம். உங்களோட வீட்டோட உங்களோட மொத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எலக்ட்ரிக்கல் என்ன பண்ணியிருக்கோம், பிளம்பிங் என்ன பண்ணியிருக்கோம், இது இந்த பக்கம் தான் போகுது, இது இந்த ரூட்ல போகுதுங்கிறத கொடுத்துறோம். ரெண்டாவது இன்னொன்னு, வேலை பினிஷிங் முடிச்சோடனே டிராயிங் கொடுத்துறோம் மெயினா. அதாவது கரெக்டா மெஷர் பண்ணி அக்யூரேட் டிராயிங் கொடுத்துறோம். நீங்க இங்க இத்தனை இன்ச்சில் பைப் போதுன்னா அத்தனை இன்ச்சில் நீங்க கண்டிப்பா அதை தாண்டி ஒரு இன்ச்சில் நீங்க தாராளமா ஓட்ட போடலாம். அந்த ஆப்ஷன் நாங்க பண்ணித்தரோம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. நீ போக அப்டேட்ஸ் பாருங்க, உங்களுக்கும் தெரியும். நிறைய நாலேஜபிள், ரேட் வைஸ் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் பிராண்டடாகவும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி எலக்ட்ரிஷியன்ஸுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய ரேட் வைஸ் எல்லாமே வந்து
காம்ப்ரமைஸ் போறீங்க, நிறைய வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இடையில வந்து எடுக்கிறீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. யாரு வேலை செஞ்சாலும் பாதியில விட்டுட்டு ஓடாதீங்க. ஸோ தெளிவா வேலையிடுங்க, தெளிவா பண்ணுங்க. எதா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா போங்க. அதாவது எப்படின்னா கஸ்டமர் யாரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தை எல்லாமே ஓகே. பட் இவங்க தரமாட்டாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. எங்க கிட்ட எந்த சைட்டுமே இப்போ நான் அந்த அம்பர்லா ஹோம்ஸ் பணந்தல்லைன்னு சொன்ன சைட்ல கூட நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கோம். வேலையை நிறுத்தல, வேலையை முடிச்சு போட்டு தான் பணம் வரலைங்கிறது இருக்கே தவிர நாங்க வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வேலையை விட்டு வந்ததே கிடையாது. வேலையை முடிச்சு போட்டு பேமெண்ட்டுக்காக பேசிட்டு தரலைன்னா கூட ஓகே, என் தொழில் சர்டிபிகேஷனுக்காக நான் வேலையை முடிச்சிடறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு சைட்லன்னா ஒரு சைட்ல 10 ரூபா என்னால எடுக்க முடியும். அது அதே மாதிரி என் தொழில வந்து இந்த சைட்டை விட்டுட்டு நான் வேற சைட் போகணும் அப்படிங்கிற தாட் கிடையாது. எப்பவுமே இது வரைக்கும் நாங்களா ஒரு கஸ்டமர் விட்டு வெளியே வந்தாதான் உண்டே தவிர எங்களுக்கு யாரும் வெளியே விட்டதில்லை. எப்பவுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் இல்லாமலே இவ்வளவு பீக்ல வேலை போயிட்டு இருக்கு, பிஸியா இருக்கணும்னா அதான் காரணம். நாங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்களுக்கு இது பத்தல அப்படிங்கறதுக்காக தான் நாங்க ஆன்லைனுக்குள்ள வரோம். ரெண்டாவது என்னோட லேபர்ஸோட ஒரு ஒரு சில டார்ச்சர்ஸ் என்னன்னா, ஒரு வீடியோவும் போடவே இல்லை, நம்மளும் யூடியூப் ஆரம்பிப்போம் பண்ணுவோம் அப்படின்னு, நம்ம இன்னுமே வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன், அதுல ஓகே 1 2 ஓகே நல்லா இருக்கு, நல்லா சொல்றாங்க, இல்லைன்னு சொல்ல எங்க ஃபீல்ட்லயே 1 2 வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கே அது எப்படி சொல்லணுங்கிறது தெரியல. அதனால அது எல்லாமே ரெகுலரா அப்டேட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அதாவது சிம்பிளா எளிய முறையில எப்படி நீங்களே கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்க போற விஷயங்கள். ஸோ நீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, ஃபார்வர்டு பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ உங்க சைடு எல்லாமே பண்ணிருங்க. என் சைடு நான் என்ன அப்டேட் பண்ணணுமோ போட்டுறேன் ரெகுலரா. ஓகேவா? உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களுக்கு அடுத்து சைட் வீடியோ இல்லை நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், எப்படிலாம் அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சிம்பிளா சைட்டே இருந்தா கூட ஒரு சைட்டை எப்படி மாடலா மாத்தலாம், எப்படி ரெனோவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து நான் செகண்ட் ஜென்ரேஷனா இருக்கேன் இந்த ஃபீல்டுல, 18 வருஷமா ஓனா பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஸோ படிக்கிறத விட ஆக்கப்பூர்வமா நீங்க கத்துக்கிறதுங்கிறது நிறைய இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் அதே தான். ஸோ நாங்க கத்துக்கிட்டனால வந்து ஒன்னை விட ஒன்று பெட்டரா தான் இருக்கும் எப்பவுமே. என்ன நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எலக்ட்ரிக்கல் தலை தான் பெரிய தலை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, என்ன விடையும் தலை இருப்பாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஓகே நம்ம கிட்ட என்ன கத்துக்கலாம், அடுத்தவங்க கிட்ட என்ன கத்துக்கலாம், என்ன நம்மளுக்கு அட்வான்ஸா இருக்கும், எதுல 10 ரூபா கம்மியா இருக்கும், பிளஸ் எதுல பயங்கர குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி மெயினா பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.